வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் தங்கத்தின் விலை நிலவரம். நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம். முச்சக்கர வண்டியில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்திச் சென்ற இளைஞன் கைது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம். வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி அமைச்சுகள் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் கூட்டம் ஜூன் 2 நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வாக்குப்பதிவு ஏப்ரல் இறுதியில் அல்லது மே முதல் வாரத்தில் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் இன்றைய ஆணைக்குழுவின் கூட்டம் தீர்க்கமானதாக இருக்கும். முச்சக்கர வண்டியில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்திச் சென்ற இளைஞன் ஒருவன் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக பியகம போலீசார் தெரிவித்தனர். பியகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கம்பகா பியகம பண்டாரவத்த சந்தியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதலங்கல பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய இளைஞர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 101 லிட்டர் 250 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பியகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவை, காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காற்று வடகிழக்கு திசையில் வீசும் மற்றும் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். கொழும்பிலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டராக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். கொழும்பிலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த செவ்வாய்க்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்று சற்று குறைவடைந்துள்ளது. அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக 24 கரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இன்று 2,32,000 ரூபாவாக உள்ளது. 22 கரட் தங்கம் ஒரு பவுனானது 2,14,100 ரூபாவாக உள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை 24 கரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது 2,33,500 ரூபாவாகவும், 22 கரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது 2,15,000 ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது. இதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 2,891.22 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது.
வறுமையை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 6 பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் 95.3% மாணவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர். இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தி அடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 1.10 மில்லியன் பயனாளிகளும் 2010ஆம் ஆண்டில் 1.57 மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1.79 மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்துள்ளது. இவ்வாறு அதிகரித்து செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயல்முறையில் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. வறண்ட வானிலை காரணமாக மின் உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு. நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக மேலும் பல மின் நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை அதன் அதிகபட்ச கொள்ளளவான 900 மெகாவாட் மின்சாரத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கலனிதிஸ்ஸ நாப்தா மின் நிலையம் மற்றும் சப்புகஸ்கந்த மின் நிலையம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிகரித்து வரும் நீர் நுகர்வு மற்றும் குறைந்த அளவிலான விநியோகம் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் வாகனங்களை கழுவுதல் மற்றும் தோட்டக்கலை போன்ற அத்தியாவசியமற்ற செயல்களுக்கு நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் தங்கத்தின் விலை நிலவரம். நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம். முச்சக்கர வண்டியில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்திச் சென்ற இளைஞன் கைது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம். வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.